விளங்குதா? அதனால நாம பெருமானை வழிபடாமல் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் இல்லையா? இந்த பாசத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் தப்பு இல்லை. நாம் இதெல்லாம் ஒவ்வொருத்து தான் சிவபெருமான் மீது பற்று கொண்டு அவனை அடைஞ்சிருக்கோம் இல்லையா? அப்படி அடைஞ்சதுக்கப்புறம் பின்னால் திரும்பி ஏக்கமாக உலகத்தை பார்க்கக்கூடாதுல்ல, அதான் சொல்கிறார். எனவே அதான் அதுக்கு அவன் செய்கிறது தான் அந்த பிரதிஷ்டாகலை, பிரதிஷ்டை. ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு அதான் நமக்கு அந்த 9ஆம் நூற்பாவில் கடைசி என்னது, 3வது அதிகரணம் என்னது? 3வது அதிகரணம் என்ன சாமி? இவ் ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும். ஞானம் பிரகாசித்தும்னா என்ன? ஏன் பிரகாசித்தும்னா எப்படி படிக்கணும்? அந்த உண்மை என்ன உண்மை? உயர்வு சிறப்புன்னு சொல்லப்படாது, இழிவு சிறப்பு இல்லையா? பிரகாசித்த வழியும், ஞானம் பிரகாசித்த வழியும் இல்லையா? நோக்கிட்ட நோக்கி நிற்கும். நோக்கிட்ட எதை? அந்த ஆமாம் உலக நமக்களை இல்லையா? நோக்கி நிற்கும். நோக்குன்னா என்ன? விருப்பம். அதை விரும்பும், பழையபடி அது மேலே பற்று வரும். அந்த பற்றை நாம் விட முடியாது. பற்றை ஏன் விட முடியாது? முடியாதுன்னா முடியாதுதான். என்னம்மா? ஏன் விட முடியாதுன்னா, அந்த பற்று கருவி மூலமா உலகத்தில் பற்று வருதுன்னா எதன் மூலமா வரணும்? பாசத்து மூலமா தான் வரும் இல்லையா? அந்த பாச கருவிகள் நம்பசத்தன அல்ல, விளங்குதா? அதனால நாம் அதை அடக்க, அது 10ஆம் நூற்பாவில் சொல்றாரா இல்லையா? சொல்லிருக்காரா இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லுங்க. எந்திரியம் என்னை பற்றி நின்றே என்பசத்தின் இசையாதி என்னை தன்பசத்தை இருப்பது இல்லையா? அது அந்த இந்திரியம் வேலை செய்யறதுக்கே நான் உதவி செஞ்சாதான் வேலை செய்யும். நான் இல்லைன்னா ஒரு உதவியும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ என்னுடைய உதவியை நாடித்தான் அது இருக்குது. அப்படி இருந்தால் கூட அது என்ன செய்யுது? நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. சரி, நான் சொன்னால் கேட்காம ஒழுகி போகுதுன்னு விட்டா அது மட்டும் செய்ய மாட்டேங்குது. என்ன அதுக்கு அடிமையாக்குது. என்ன? என்னை தன்வசத்தை ஈர்ப்பது என்றும் தான் அறிந்துட்டு. எனவே அப்போ அதிலிருந்து விடுபடணும்னா என்ன செய்யணும்? ஏன் அப்படின்னா நாம அந்த பொருளுக்கு வியாபியமாயிடுறோம். நாம அந்த பொருளுக்கு அப்போ அதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நாம அதை விட வியாபகம் ஆகணும் இல்லையா? அதை சுருக்க முடியாது. நாம் என்ன செய்யணும்? நாம வியாபகம் ஆகணும். அப்ப வியாபகம் ஆகணும்னா என்ன செய்யணும்? அப்போ அதை துணை கொண்டே அதை அடக்க முடியாது. அதான் சொல்றார், அதன் துணை கொண்டே. அவனை வச்சு அவனை அடக்க முடியுமா ஐயா? முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அவனை விட பவர்ஃபுல்லாக இருக்க யார் இருக்காரோ அவனை பார்த்து அவன் கூட சேரணும், அவன் துணை கொண்டு அடக்கணும். விளங்குதா? அதான் இவற்றினோடு என்னை உடையான், இவற்றினோடு என்னையும் உடையான். எனவே இந்த கருவிகளுக்கும் எனக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய
தாள்கள், அவனுடைய தாள்கள். வந்தனை செய்து, தாழ வந்தனை செய்து, அப்படி வந்தனை செய்து இவற்றின் வழி, இவற்றின் அந்த கல்வி கூட்டத்தினுடைய வழி அருளால் வாட்டி, அருளான வாட்டணும். சரி, வாட்டு அது என்ன, இந்த கருவிகள் வாட்ட அடையலையா? அடைஞ்சிருக்குது. புரியாதீதம்லாம் அது ஆடி இருக்கிறது தானே. ஆனால் அது வாட்டம் அடையும் போது சேர்ந்து நாமளும் வாட்டம் அடைஞ்சோம். அது வாட்டம் அடையும் போது ஏன் அப்படி அடைஞ்சோம். கருவி போச்சா நம்ம அறிவும் வாடிச்சு. அப்படி தானே இருந்தோம். அப்படி ஆகிடப்படாது. இப்போ முன்னால் அப்படி ஆகிட்டு இருந்தோம், அதே மாதிரி இப்பவும். அப்போ என்ன செய்யணும்? தான் வாட்டமின்றி இவற்றின் வழி அருளால் வாட்டி நாம் வாட்டமின்றி நின்றிடவும். நாம வாட்டம் இல்லாமல் எப்படி நிற்க? இவற்றின் வழி அருளால் வாட்டுறோம், அருள் துணை கொண்டு வாட்டுறோம். அது வாட்டுறது மட்டுமில்லை, நாம வாட்டம் இல்லாமல் இருக்கணும். அது வாடும்போது சேர்ந்து நாமளும் வாடிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த அருளோடு கூடி நிற்கணும். நாம அருளோடு கூடி தேற்றமுற்று நிற்கணும். நாம எப்படி நிற்கணும்? தேற்றமுற்று நிற்கணும். அதான் வாட்ட நின்றி. அப்ப நின்றளவும். அப்பதான் இந்த இதெல்லாம் அடங்கும். கருவிகள் அப்பதான் அடங்கும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யாது? தன் வழி இருக்கும். அதான் கவர்தல். என்னை தன்வசத்தை ஈர்ப்பதுன்னா என்ன கவருது? என்ன கவருது? அது மேல இச்சையை உண்டாக்குது. அதனால நம்ம உலகத்தை பார்க்கணும் இல்லையா? அதனால நாம இந்த உலகத்துல கருவிகள்ல இருந்து நீங்க முடியாது இல்லையா? அவற்றுடைய காரியத்திலிருந்து தான் விடுபடுறதுமே தவிர அவற்றை நீங்க பொருளை நீங்கிறது இல்லை, பற்றதான் விடுறோம். அப்போ நாம இவனை சேர்ந்து இதுல பற்றி நின்றால் நாம வியாபகம் அடையவே. இது என்ன ஆயிடும்? வியாபியம். அப்போ நாம நம்முடைய ஆற்றலின் துணை கொண்டு அடக்கலை. இப்போ நாம இப்போ கண் இருக்கு, கண்ணுக்கு ஒளி இருக்குது இல்லையா? இந்த கண்ணொளி எப்போ ஒரு காட்சி அது நிகழுது? அதுக்கு கண்ணொளிக்கு எப்போ காட்சி நிகழுது? என்னம்மா? எப்போ காட்சி நிகழுதுன்னா அந்த கண்ணில் உடனா நிற்கக்கூடிய அந்த இருளை வாட்டி, அதில் இருக்கக்கூடிய இருளை வாட்டி பொருளை காட்டினாலன்றி இந்த கண்ணுக்கு காட்சி செல்லாது. கண்ணில் இருக்கக்கூடிய இருளை வாட்டணும், வாட்டி பொருளையும் நமக்கு காட்டணும். காட்டினா நாம காணுதல்ங்கிற காட்சி நிகழும் இல்லையா? அப்போ இந்த கண்ணை மறைத்து கொண்டிருக்கிற அந்த இருளை, உலகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க அந்த இருளை, உலகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க இருளை கண்ணொளியின் துணை கொண்டு மாற்ற முடியாது, அடக்க முடியாது. அடக்க முடியுமா? அப்போ அந்த இருள் அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு தான் அடக்கியிருக்கோம். அடக்கி பொருளை காணணும் இல்லையா? நம்ம கண்ணுக்கு நல்ல காட்சி இருக்குது, நல்ல கண்ணு தான். ஆனாலும் இந்த சூரிய ஒளி துணை கொண்டா தான் அந்த இருளை அடக்கி. ஆமாம், நம்ம நல்ல காட்சி, நல்ல கண்ணில் ஒளி, நல்ல ஒளி இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது? அந்த இருளை நம்மால்
அடக்க முடியாது. இந்த கண்ணொளிக்கு அந்த இருள் அடங்கலை, அந்த சூரிய ஒளிக்கு அடங்கி தான் உங்களுக்கு அந்த காட்சி நிகழும். அதுபோல இந்த ஆணவம், அகையிருளாகிய ஆணவம் என்பது ஆன்ம அறிவுக்கு அடங்காது. ஆன்ம அறிவுக்கு ஒரு காலம் அடங்காது. எனவே அந்த சிவஞானத்துக்கு தான் அடங்குமே என்று. நம்ம ஆன்ம ஞானத்துக்கு அது அடங்கவே அடங்காது. அதனால் நாம் எப்போதும் சிவத்தை பற்றினாலன்றி இந்த ஆணவம் என்ற இருள் அடங்கி பொருளை காண முடியாது. விளங்குதா? அதனால் நாம் தனித்த முதலாக நின்றுடலாம். நமக்கு தான் எல்லாம் போயிடுதே, இனிமேல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு காலமும் கண்ணு நம்ம நல்லா காட்சி வந்துடுச்சு, இனிமேல் விளக்கு அணைச்சிடலாம் அப்படின்னு அணைச்சா காட்சி போயிடும். விளங்குதா? அதுபோல தான் இறைவனுடைய திருவருளை நாம் பற்றிக்கிட்டே நின்னா மட்டும்தான் இந்த காட்சி நிலைக்குமே தவிர அந்த சார்பு நீங்கிட்டா மேலவும். அதனால தான் இது ரொம்ப முக்கியம். நமக்கு தான் அந்த அறியாமையெல்லாம் பைய நீக்கி போயிடுதே அப்படின்னு சொல்கிறோம். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து அப்படி போயிடும். இப்போ தேய்ஞ்சிட்டுலாம் நமக்கு அப்போ இங்கே தேவையில்லைன்னு விடவே முடியாது, விடவே முடியாது. ஏன்னா அந்த பெருமானை விட்டால் அந்த காட்சியும் உடனே. ஆமாம், அதனால தான் ஆமாம் அந்த சிவசமவாதி முத்தவங்கள் எல்லாத்தையும் அதை மறுக்கிறார். நாம் ஒரு காலம் சமமாக மாட்டோம், ஒரு காலம். அப்படின்னா அது எப்படியா முத்தின்னு சொல்ல முடியும், வைக்க முடியுமா சொல்லுவான். அதுக்கெல்லாம் அதனால் அருக்கண் புகுத இருள் போம், அருக்கண் புகுத இருள் போம். கண்ணில் இருள் அந்த சூரிய ஒளியோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த இருள் அடங்கி காட்சி தெளி வரும். அதுபோல அடியில் பொருந்த மலம் போம். நாம் எப்போதும் திருவடியை விட்டு நீங்காது இருந்தால் தான் மலம் நம்ம அண்டாது இருக்கோம். அதனால தான் இதே இந்த கருத்து சித்தியால் வருது. எது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் கஷ்யப்பர் சொல்கிறார், இருந்தேடின் பஞ்சாக்கிரவன் பதத்திடை யான். நாம் பெருமானுடைய திருவடி கீழே போய் இருந்தால் மலமும் இருந்திடும், மலமும் இருந்திடும். சற்றே எழுந்திடும். ரொம்ப நேரம் பார்க்குறான், சரி அது சத்தம் கட்டாமல் அது போயிடுது அப்படின்னு கொஞ்சம் எந்திரிச்சோம். இதிலிருந்து அப்போ அடியில் கிடந்திடும் என்பது பெறப்படும். என்னது? ஆன்மா அடியில் கிடந்திடும் என்பது. இப்போ எழுந்திடும் என்பது என்ன நயம் பாருங்க. ஆமாம், அப்போது அதான் சரணாகதி. கிடக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி. அப்படி கிடந்தாதான் நீ பிழைச்ச. கொஞ்சம் எந்திரிச்சு சற்றே எழுந்திடு. சற்று தான் சொல்கிறார், முழுசும் இல்லை. சற்றே எழுந்திடு நீ எனக்கு விருந்து என வாய்ப்பையும் விட்டு. அந்த ஆணவம் என்ன செய்தான்? நீ தான் எனக்கு விருந்துன்னு பிடிச்சி வாயில் போட்டதுங்க. சூப்பராக சொல்கிறார். சரி, அவன் நம்ம வாயில் போட வாரான் அப்படின்னு நீ திருவடியை விட்டு ஓடணுங்க. இப்போ எழுந்த ஓடத்தானே செய்வான். ஓடனா இன்னும் 2 பேர் இருக்கா, அவனும் பிடிச்சிடுவான். சூப்பராக. அதனால அதான் சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருளுவது இனியே. அப்போ இந்த அந்த திருவடியை விட்டால் நமக்கு வாழ்வே இல்லை. திருவடியை பற்றியாச்சுன்னா அதுதான், அது 5000 அடி தலைமை, 5000 அடி தலைமை அப்படிங்கிற. எனவே அந்த திருவடி அடைஞ்சானும் அதுலேருந்து விடவே கூடாது. முத்தி அடைஞ்சாலும் அதுதான், அதான் முத்தி இல்லையா? ஏன்னா நாம் இப்போது பொதுவாக இப்போ பஸ்ஸில் தான் போகிறேன்னு வைங்க, ஸ்டாண்டிங்கில் போகிறேன் போவேடா போவே இல்லையா? போவே
போனால் ஸ்டாண்டிங்கில் நிற்கும் போது மேலே இருக்க கம்பியை சிக்கன்னு தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இருப்பாரா இல்லையா? நல்லா தான் பிடிச்சிருப்பாரு. கொஞ்சம் நேரம் ஆவாவே என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடி என்ன ஆகுது? தளர்ந்துருதா இல்லையா? ஆமாம். அப்படி நமக்கு தளர்ச்சி வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறது. அந்த பிடி எப்படி இருக்கணுமா? வர வர இறுகிட்டே போகணும். அது எப்படி செய்யணும்? வர வர இறுகிட்டே போகணுங்கிறது இல்லையா? அது நல்லோர் நட்பு போல, நல்லோர் நட்பு போல அந்த ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் கூடிக்கிட்டே போகும். விளங்குதா? அவனை உணர 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 அவன் மேலே பற்று பெருகிக்கிட்டே போகணும். பற்று பெருக பெருக பிடி அதுவும் எரிக்கிட்டே போகணுங்கிறார். இந்த உலகத்தை இது மாதிரி பைய பைய விட்டேன்னு வைங்க, கொத்தாயும் விழுந்து அடக்க வேண்டியதான். விளங்குதா? எத்தனை ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு? இருக்கா இல்லையா? ஆமாம். ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் தூக்கி அடித்தோம்னா விளங்குதா? அந்த ஸ்பீடு பிரேக்கர் எது வேணேன்? விளங்குதா? நிற்கதும் வேணதான். அதெல்லாம் மெல்பினேன். அந்த ஸ்பீடு பிரேக்கர் வல்பினேன். அது வந்தாலும் விழுந்து அடக்க வேண்டியதான் இல்லையா? ஆமாம். அதனால் அந்த பெருமான் திருக்கருணை அது நமக்கு அதான் புணர்ந்தால் புணர்ந்தோறும், புணர்ந்தால் புணர்ந்தோறும் பெரும் போகும். இது உங்கள் சாமர்த்தியத்தில் நான் நிற்க எல்லாம் அவன் தான் செஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ செய்யா அப்படின்னு வெறுமா நான் கையெழுத்து மட்டும் போடுறேன், நீ என்ன வேணாலும் எழுதிக்கணும் அப்படி செலவுங்க. பரிச்ச பேப்பர் நான் பேரும் நம்பரும் எழுதி தரேன், நீ எனக்கு எவ்வளோ மார்க் போடணுக்கா அது தந்தாப்புல எழுதிக்கிறோம் அப்படின்னு. ஆமாம். அதனால இங்க அந்த பெருமான் அந்த உணர்த்துறதுக்கு முக்கிய அடைஞ்சாலும் அந்த உணர்த்துறது ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கூடுனதாக சொல்லிக்கிட்டே போகிறார். அந்த அவன் செய்கிற உபகாரத்தை கூடுனதா முதல்ல சொன்னதை விட அடுத்தது அதை விட கொஞ்சம் கூடுனதை சொல்கிறார். அதுக்கப்புறம் அதோட கூடுறத சொல்கிறார். அப்படி சொல்ல சொல்ல நாம் என்ன செய்கிறோம்? அவன் மீது அன்பு கூடிக்கிட்டே போகுது. அதனால் போகமும் விளங்குதா? அதான் புணர்ந்தால் புணர்ந்தோறும் பெரும்போகம் இன்னும் புதிதாய் வருகின்றார். விளங்குதா? சரி, இதெல்லாம் நாம் மிச்சத்தை பார்க்கலாம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்து. இல்லை சாப்பிட போகும்போது சொல்ல மாட்டோமா? சரி, சாப்பிட்டு பார்ப்போம்.